வினைகள் இன்றி விளைவுகள் இல்லை, விளைவுகள் இன்றி வினைகள் இல்லை. இதுதான் இயற்கையின் நியதி. நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல் மனித வாழ்க்கையில் தோன்றிடும் அனைத்திற்குமே இரு பக்கங்கள் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. நிழலின் அருமை வெயிலில் இனிக்கும், இன்பத்தின் அருமை துன்பத்தில் துவழ வைக்கும். தோல்விக்கு பின் வரும் வெற்றியே கொண்டாடப்படுகிறது. வறுமைக்கு பின் வரும் வருமானமே சேமிக்க கற்றுக் கொடுக்கிறது. இப்படி பாதகமாக பல விளைவுகள் இருப்பதால் தான் சாதகமான பலவற்றை நாம் ரசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றை கண்கூடாக பார்த்து உணர முடிந்த நமக்கு நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிவதில் மட்டும் எங்கிருந்து முளைத்தது பாராபட்சம்? நல்ல சக்தி இதுவரை நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் வாழ்கிறதே தவிர அது ஒரு கேள்விக்குறியாகவும் விளங்காத புதிராகவுமே பலரின் மனதில் உள்ளது. ஆனால் தீய சக்தி அதை உணர்ந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இன்று வரை அதனிடமிருந்து மீளவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தவிக்கிறார்கள். மீண்டவர்களோ ஏதோ ஒரு சக்தி தன்னை காப்பாற்றியதாக கூறுகிறார்கள். அப்படி கூறும் ஒருவரின் கதைதான் இன்று உங்களிடம் இருக்கும் பதில்களுக்கெல்லாம் கேள்வியாக போகிறது. இது தீய சக்தியால் பாதிக்கப்பட்ட விஜயனின் கதை. இந்த சம்பவம் 2008 சைனீஸ் நியூ இயர் வீக்கில் நடந்துச்சு, February. இப்போ வரைக்கும் எங்களால் நம்ப முடியாத பயங்கரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு, அதுவும் எங்கள் அண்ணனுக்கு. பொதுவாகவே நாங்கள் இந்த பேட் ஈவல்ஸ், ஆவிகள் இதெல்லாம் நாங்கள் நம்புறதில்ல. ஆனால் இது ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே ஒரு பயங்கரமான சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. அன்று வழக்கம் போல் டியூஷன் முடிந்து வீடு திரும்புகையில் தன் தோழியிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் நடந்து கொண்டே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழ் பேசிக் கொண்டிருந்தான் விஜயன். அன்றுதான் மகிழ்ச்சியின் மறுபக்கம் விஜயனை கண்காணிக்க தொடங்கியிருக்குமோ? ஹலோ, இப்பதான் டியூஷன் முடிச்சு, மணி ஆச்சு, நான் வீட்டுக்கு போனோம், நான் வர முடியாது. உங்களுக்கு தான் என்னை பார்க்கவே பிடிக்காது. இப்போ காலையில் 10 மணி இருந்தால் மட்டும் வரவா போறீங்க? இதை பாரு பிரியா, உங்களோட சண்டை போட்டுக்கு இப்போ நேரம் இல்லை, மணி ஆச்சு, நான் வீட்டுக்கு போனோம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். பொண்ணுங்க எப்படி தானோ சும்மா சும்மா கோச்சிக்கிறாங்க. அப்போதுதான் எதையோ தவறுதலாக மிதித்து விட்டோம் என்பதை உணர்ந்தான் விஜயன். அவன் உடலெங்கும் திடீரென சூடாக ஏதோ ஒன்று பரவுவது போல் தோன்றவே உடனே அவ்விடத்தை விட்டு கிளம்பினான். எங்களுக்கு பொதுவாகவே வெளியே போயிட்டு வந்தால் கால் கழிட்டு உள்ள வர பழக்கம் இல்லை. நிறைய வாட்டி எங்கள் அம்மா வார்ன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு தெரியாது, கால் கழுவிட்டு வாங்கன்னு. நாங்கள் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதுவும் ஒரு ஒரு இஷ்யூன்னு எங்களுக்கு அப்போ தெரியல. டேய், எங்க நான் நேரா ரூமுக்கு போறேன். எத்தனை வாட்டி சொல்றது வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவிட்டு வரணும்னு? என்னம்மா நீங்க? நானே காலேஜ் போய் வரேன், தூக்கமா வருது, நீங்க வேற. நல்லது சொன்னா எங்க கேக்குறாங்க இப்போ பசங்க?
வந்து படுத்ததுக்கப்புறம் ஒரு மணி விடிக்கால 3 இருக்கும். நானும் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, யாரோ பேசுகிற மாதிரி கத்துற மாதிரி. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கவு திறந்து வந்து பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து அண்ணன் கையை பிடிச்சிட்டு உதறிட்டு இருந்தாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. கடிகாரம் பின்னிரவு மணி 3ஐ காட்டியது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நிஷா சத்தமாக யாரோ பேசும் குரல் கேட்டு என்னவென்று வெளியே சென்று பார்த்தாள். அங்கே என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ தெரியலையம்மா. ஹாஸ்பிட்டல் போலாமா? ஏம்மா என்னம்மா ஆயிடுச்சு? தெரியலம்மா. இல்லை இந்த நேரம். அப்போ நான் வந்து தூக்கத்தில் இருந்தனால நானும் கேட்க ஆரம்பித்தேன், ஏம்மா கத்திட்டு இருக்கீங்க எத்தனை மணிக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் அவனுக்கு ஆஸ்மாவா? ஆஸ்மா, ஏன்னா அண்ணன் வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட். இல்லைண்ணா, தூங்க போகிறேன். திடீரென விஜயனுக்கு ஏன் இப்படி ஆனது என்ற குழப்பத்திலேயே நிஷாவும் அவளின் தாயாரும் அன்றிரவு முழுவதும் விஜயனுக்கு துணையாக அவன் அருகிலேயே இருந்தனர். ஆனால் பயங்கரமான ஒன்று விஸ்வரூபம் எடுக்க துடித்துக் கொண்டிருப்பதை பாவம் அன்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அண்ணன் மூஞ்சில் மட்டும் ரொம்ப ஒரு என்னமோ பார்த்து ரொம்ப பயந்த மாதிரி ஒரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அம்மா ரூம் கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் யாருக்கும் தூக்கம் வரல பயத்தில் இருந்தனால. ஸோ நாங்கள் அன்றைக்கி முழுக்க பேசிக்கிட்டே அப்படியே அதை விஷயத்தை விட்டுட்டோம். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஆனால் அப்பயே நான் எதையும் அண்ணன்கிட்ட விசாரிக்கல, ஏன்னா அண்ணன் பயந்துருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு விசாரிக்கல. மறுநாள் காலையில் எப்போ போல் அண்ணன் டீ பார்த்துட்டு இருக்கும்போது நான் லைஸாக அப்படியே கேட்டேன், ராத்திரி என்னென்ன ஆயிடுச்சு? ஒரு நாள் நானும் அம்மா பயந்து தூங்காமல் இருந்தோம். அது எப்படி சொல்லுன்னு தெரிஞ்சிச்சா? ஒரே குழப்பமாகவே இருக்குது. சொன்னதானே எனக்கு தெரியும். அது நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு மூக்கு வந்துச்சு. அப்போ அண்ணன் சொன்னாங்க, இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து என் கதவு பின்னால் மாட்டியிருந்த சட்டை ஜீன்ஸ் எல்லாம் ஒரு ஆட ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா கதவு நான் மட்டும் சட்டைலாம் அப்படியே ஆடுது. காற்றுக்கு ஆடி இருக்கும். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆட ஆரம்பிச்சோம். நான் என்னமோ தான் நினச்சிட்டு கொஞ்சம் லேசாக போர்வை நகர்த்தி லேசாக பார்த்துட்டேன். ஒரு மாதிரி ஒரு வெள்ளை உருவம், ஆனால் பிளராக இருந்துச்சு. முத்து பார்த்தா நம்ம வெள்ளை ஒளி அப்படியே வெளிச்சமாக தெரியுது. சும்மா மனசு போட்டு பார்க்காது, ஏதாச்சும் காணதுன்னு கண்டிருக்கேன். இருந்துச்சா? அதில் தூக்கமே போச்சு. நான் அது கேட்டோட நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து மேபி நீ ஃபைனல் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கனால அந்த டென்ஷனாக இருக்கலாம், மசில் கிரேமாக இருக்கலாம். ஸோ அதை பற்றி நினைக்காத, மைண்டை டைவர்ட் பண்ணி இதே நினச்சிட்டுனா இன்னும் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது அதான் முதல் ஆரம்பம் அந்த ப்ராப்ளம்க்கு. அப்படி அன்று இரவு அதையே நினைத்துக் கொண்டிருந்த விஜயன் பயத்தில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான். ஏன் இப்படி? என்னவாக இருக்கும்? நேற்று பார்த்தது கனவா? நிஜமா? இன்றும் அது வருமா? இல்லை இங்குதான் எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கிறதா? பயம் பாதி, பரிதவிப்பு மீதியாகவே கழிந்தது அன்றைய இரவு. பொழுதும் விடிந்தது. ஏஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட லேசாக சொன்னேன், இந்த மாதிரி நடக்குது அப்பா, அண்ணனுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் பேசி பாருங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்பா சொன்னார், அப்பா வந்து அண்ணன் வழிக்க ஆரம்பிச்சார், என்ன அவ்வளோ பெரிய பையனாக இருக்க, இதுக்கெலாம் பயப்படுற, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, வெக்கமா இல்லையா அவனுக்கு அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தார். நேற்று ராத்திரி எல்லாம் ரூம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நீ தூங்கலையா? நீ? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அந்த வெள்ளை ஒளி மறுபடியும் வந்துடும். என்னடா நீ பேச? பெரிய பையனா இருந்துட்டு இப்படி பயந்தா எப்படா? உனக்கு வெக்கமா இல்லை? அது இல்லைப்பா, நான் பார்த்தேன். ஆமா, கனவுல பார்க்கறதெல்லாம் பார்த்து பயந்தா எப்படா? என்ன அப்படி உனக்கு தூக்கம் வரணும், ஹால் உட்காந்து புக்கு படி, தூக்கம் வந்தால் நீ ரூமில் போய் படுத்துக்கோ. அண்ணனுக்கு அது மென்டலி இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆகிருந்துச்சு, ரொம்ப வெக்கமாக ஆரம்பிச்சு. அண்ணா தனியாக போய் அழுந்தார் ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லி, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படி. தங்கை சொல்வதும் சரிதான் என்று விஜயனுக்கு தோன்றவே இரவெல்லாம் புத்தகம் படித்துவிட்டு காலையில் விடிந்த பிறகே தூங்கச் செல்வான். ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு நீடிக்க முடியும்? அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த நிஷா தன் அண்ணன் விஜயன் மேல் பரிதாபப்பட்டு தன் அறையிலேயே வந்து படுத்துக் கொள்ளும்படி சொன்னாள். அன்றிரவு
அவளின் உறக்கம் பறிபோகப் போவதை அறியாமல். முடியாது, எனக்கு தெரியும். அது அது நீடா. சரி அண்ணா தூங்குனாங்க. ஆனால் ராத்திரிலாம் தூங்கலை, பெண்ணாத்திக்கிட்டே இருந்தாங்க. அங்கே திரும்பிக்கிட்டு இங்கே திரும்பிட்டு அப்படி ஒரு மாதிரி வளர்கிட்டு அந்த மாதிரி. என்னவும் பார்க்க பாவமாக இருந்துச்சு. நான் அப்பப்போ தட்டி தட்டி விட்டேன், தூங்குங்க தூங்குங்கண்ணே தூங்குங்கண்ணே. இப்படியே ஒரு வாரம் கடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிந்து மீண்டும் தன் அறையிலேயே படுக்கத் தொடங்கினார் விஜயன். அன்று நிஷாவுக்கு உறக்கம் வராததால் பின்னிரவு 3 மணி வரை விஜயனோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு தன் அறைக்கு சென்றாள். அப்போது என்ன நினைத்தாளோ தெரியாது. திடீரென விஜயனை நோக்கி, பயமா இருந்தா அப்படியே ரூம்ல படுத்துக்கோ. விஜயனும் நிஷாவின் அறைக்கே சென்றான். தூக்கம் அவன் கண்களை தழுவிய போதிலும் ஏனோ வலுக்கட்டாயமாக தூங்க மறுத்த விஜயன் பிறகு மீண்டும் தன் அறைக்கே சென்றான். நிஷாவும் உறக்கம் வராததால் இதையெல்லாம் கவனித்தவாறு தன் கை தொலைபேசியில் ஏதோ விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென தங்கச்சி முழிச்சுதான் இருக்கு, நம்ம தைரியமாக போய் படுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் படுத்துட்டாங்க. படுத்து ஒரு 5 நிமிஷம் எனக்கு யாரும் கதவு வந்து ரொம்ப ஹார்டாக திறக்கிற மாதிரி கற்றுக்கிச்சு. என்ன சத்தம்? எதையோ தவறுதலாக மிதித்து விட்டோம் என்பதை உணர்ந்தான் விஜயன். எத்தனை வாட்டி சொல்றது வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவிட்டு வரணும்னு. முத்து பார்த்தா உங்க வெள்ளை ஒளி அப்படியே வெளிச்சமா தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முடியாது, எனக்கு தெரியும். அது 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 நீடா நீடா நீடா. படியொரு கோலத்தில் விஜயனை பார்த்த நிஷா பயத்தில் வீடே அதிரும்படி கத்தினாள், கதறினாள். ஆனால் அவள் கத்துவது பக்கத்து அறையில் படுத்திருக்கும் அவளின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கேட்காமல் போனதுதான் ஆச்சரியம். அங்கே விஜயனின் தோற்றம் பார்க்கவே சகிக்காத கோணத்தில் அச்சுறுத்தினாலும் அவனுடைய கண்களில் மட்டும் ஏனோ பரிதவிப்பு. அந்த கணம் அவன் நிஷாவை பார்க்க, நிஷா விஜயனை பார்க்க, அப்போ திடீர்னு கதவு வேகமாக திறந்துட்டு நேராக என் ரூமுக்கு வந்து கதவு அப்படியே பஞ்ச் பண்ணிட்டு என் பேரை சொல்லி உடம்புலாம் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு கத்துறாரு. எனக்கு அதை பார்த்தோன்னு பயம் வந்துருச்சு. எனக்கு ஏன் பயம்னா, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கும், நம்ம கத்துன யாருக்கும் விளங்காதுன்னு. ஸோ அந்த பயத்துலேயும் என்னமோ நான் வந்து எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக கத்துனேன். நிஷா பயப்படுவதை பார்த்த விஜயன் அதே நிலையில் தன் தோள்களை தூக்கியவாறே மெதுவாக தன் தந்தையின் கதவருகே சென்று மீண்டும் கதவை வேகமாக தட்டுகிறான். அப்போதான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னோட குரல் கேட்டு வேகமாக கதவு திறந்துட்டு வந்தாங்க. அப்பா வந்து எங்கள் அண்ணன் கையை பிடிச்சாரு, உடம்பு அப்படியே இல்லை கீழே இறங்கிடுச்சு. என்னமோ இல்லை, அண்ணன் வந்து என்னமோ அது எங்கள் அண்ணனை பிடியிலேருந்து விட்ட மாதிரி ஆச்சு. அப்போ தான் எங்கள் அப்பாவே நம்பினார், என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. என்ன ஏதென்று பதற்றத்தோடு கதவை திறந்த விஜயனின் தந்தை அந்த நேரத்தில் அந்த கோலத்தில் விஜயனை பார்த்து திடுக்கிட்டார்.
விஜயனின் தந்தை விஜயனின் கைகளை பிடித்து உலுக்க, அப்போதுதான் தனக்குள்ளிருந்து யாரோ தன்னை விடுவித்து சென்றது போல் உணர்ந்து தெளிந்தான் விஜயன். விஜயனின் தந்தைக்கு ஒன்று மட்டும் அப்போது நன்றாக விளங்கியது. ஏதோ ஒன்று தன் மகனை ஆட்டி படைக்கிறது. அது என்ன? மறுநாள் விஜயனை அழைத்துக் கொண்டு யாரோ ஒரு பூசாரியை சந்திக்க சென்றார் விஜயனின் தந்தை. அன்றைக்கி அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு பொம்மை பார்க்க போனோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அவன் பார்த்துப்பான். இல்லைங்க ஐயா, பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க ஐயா. நாங்கள் பிடிங்கோ இந்த 3 கனியை 3 நாளைக்கு சூரியன் உதவிக்கு முன்னாடி எழுந்து இவ பெருவரால மெதிக்க சொல்லுங்கோ. அப்புறம் பாருங்க, இவரோட பயம் எல்லாம் பறந்தே போயிடும். ரொம்ப நன்றி ஐயா. அப்ப நாங்க வரோம். நாங்கள் போன பொம்மை வந்து எந்த இடத்துல நடந்துச்சு எங்ககிட்ட சொல்லலை. ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அண்ணன் எப்பவும் போல் வந்து அதே இடத்துக்கு டியூஷன் போனார். அந்த மரத்தை வழி தான் க்ராஸ் பண்ணி வரும்போது அதே டியூஷன் சொல்லித்தரும் வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் அதே பெரிய மரம். இங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்கியது என்று அறியாத விஜயன் வழக்கம் போல் அதே இடத்திற்கு சென்றான். அந்த நொடி மீண்டும் அவன் உடலில் ஏதோ பரவத் தொடங்கியது. உடலெல்லாம் வேர்த்து நடுங்கியது. உடனே வீடு திரும்பிய விஜயனை பயம் மட்டுமா பின்தொடர்ந்தது? அன்று இரவு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா தானே படுத்துருந்தோம். அதனால் அவர் ஏஞ்சி பார்க்கறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன இருந்துச்சுன்னா, அவள் அப்பப்போ நாங்கள் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்தில் தூங்கிட்டு எங்கள் அக்கா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஏஞ்சி எங்கள் அக்காவோட கழுத்து நெரிப்பார். நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி ரூமுக்கு வந்து என்னோட கால் கட்டு வரல பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு நாள் வந்து எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது முடி பிடிச்சி இழுத்தார். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயம் அங்கங்கே நிறையா செஞ்சார். இதில் ரொம்ப மனசு உருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா கிட்ட வந்து அவர் போய் கேட்டார், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ஆனால் எல்லாருக்கூட வந்து அந்த பயமாக இருக்குது, ஆனால் உங்ககிட்ட வந்து எனக்கு பயம் இல்லை, என் கூடயே இருங்க, எனக்கு கை பிடிச்சிட்டே இருங்க என் கூடயேன்னு. எங்கள் அம்மா ரொம்ப பயந்தாங்க எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே.
மா மா ப்ளீஸ்மா என் கூட இருமா என்னைக்கு போகாதீமா பயமா இருக்குமா எனக்கு மா பயமா இருக்குமா நான் முடியலமா சரி விடு விடு இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு விஜய் காலை பயமா விடு இருக்குமா முடியல சரி விடு விஜய் பயமா இருக்குமா விட்டுருவாதீமா விஜயனின் தாயாருக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. இப்படி காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சுவது தன் மகனா அல்லது மகன் உருவில் வேறு ஏதுமா என திணறிப் போனான். மா மா போகாதீமா மா அப்பா விஜய் என்னடா எனக்கு தாங்க முடியலப்பா ப்ளீஸ் இந்த விளக்கமா அடிங்கப்பா என்னடா விஜய் சொல்ற பைத்தியக்காரத்தனமா இருக்கு ப்ளீஸ்ப்பா என்னை அடிங்கப்பா வேறு வழியில்லாமல் விஜயனின் அப்பாவும் விஜயனை அடிக்கிறார். பெற்ற மனம் பதறுகிறது. ஆனால் அவர்களுக்கு வேறு வழியும் தெரியவில்லை. தோளுக்கு மேல் வளர்ந்தும் அடி வாங்கிய பிறகே அமைதியான விஜயனை மருத்துவரிடமும் அழைத்துச் செல்கிறார் விஜயனின் தந்தை. அப்போது அப்பாட்டு கொடுத்து என்னை அடிங்க நான் இல்லை என்னை அடிங்க. இப்போ அப்பா வந்து அடித்தார். ஏன்னா அண்ணன் கெஞ்சிட்டாங்க, அடிச்சாரு. எங்களுக்குலாம் அழுவு வந்துருச்சு. ஏன்னா அண்ணன் வந்து ஒரு பெரிய பையன், அவர் அடிக்கும் போது எங்களுக்கு தாத்தாங்களை அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணார், மறுநாள் வந்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டார். என்ன விஜய் விஜயனின் தந்தைக்கு புரிந்துவிட்டது. ஏதோ ஒன்று தன் மகனின் உடலில் புகுந்து விளையாடுகிறது. பயத்தை மறைத்து தன்னை சுதாகரித்தவாறு அதனிடம் இவரும் பேசத் தொடங்குகிறார். யாருனே ஏன் என் மகனை இப்படி கஷ்டப்படுத்துற? நாங்க உனக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? தயவு செஞ்சு என் மகனை விட்டு போயிடு. சொல்றேன், முடியாதா? போயிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், மறுநாள் வந்து திரும்பி அந்த கோயிலுக்கு போனோம். அந்த பூசாரிகிட்ட போய் சொன்னோம் இந்த விஷயம். அப்போ அவர் வந்து அவர் அறிகுறியை சொன்னார், ஒரு கோயில் பூசாரி கூப்பிட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஓமம் வளங்க, வீடு கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும், ஓமம் வளர்த்து எல்லாம் செய்யுங்க, பூஜைலாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். சரியாக காலை 5 மணிக்கெல்லாம் பூஜை தொடங்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் விஜயனின் சின்னம்மா மகள் ரூபினி அந்த நேரத்தில் எழுந்து குளிக்கச் சென்றார். அங்கே குளியல் அறைக்குள் கண்ணாடிகள் உடைந்து கிடக்க மற்றொரு குளியல் அறைக்குள் சென்றார். ஆனால் அங்கேயும் கண்ணாடி துண்டுகள் உடைந்து சிதறி கிடந்தன. இது எப்படி சாத்தியமாகும்? அதிர்ச்சியில் உறைந்து போன ரூபினி உடனே வீட்டில் உள்ள அனைவரையும் எழுப்பத் தொடங்கினார். எப்படி கண்ணாடி உடையும் சத்தம் கேட்காமல் போனது? குழப்பத்தில் அந்த குடும்பமே தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையில் தொலைபேசி அலறியது. எல்லாம் பயந்தோம். அதெல்லாம் ஒரு தடங்கல் மாதிரி இருந்தது. அப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு 4:30 மணி போல கால் வந்துச்சு வீட்டுக்கு. ஆமாங்க ஐயா, நான் தான் பேசுறேன். ஐயா, மன்னிக்கணும், நீங்க உங்க வீட்டுக்கு பூஜை பண்ண என்னால வர முடியாது. என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு. நான் அவசரமா அங்க கிளம்பிடுவேன். அப்படிங்களா? சரிங்க ஐயா. விஜயனின் தந்தைக்கு புரிந்து போனது. இது அத்தனையும் அந்த தீய சக்தியினால் ஏற்படும் விளைவுகள். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. விட்டால்
விபரீதம் தன் மகனையே அபகரித்துக் கொள்ளும் என்று அவரின் மனம் எச்சரிக்க, எப்படியோ அரும்பாடுபட்டு வேறொரு பூசாரியை வைத்து ஒரு வழியாக பூஜையை அன்றே செய்து முடித்து விட்டார். அந்த பூஜைக்கு அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்பன்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அண்ணனும் வந்து போக கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சு, நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தார். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா மற்றவங்க நடக்கும்போது நாங்கள் அதை வடிச்சிருக்கோம், சிரித்து பார்த்துருக்கோம். ஸோ அது எங்கள் வீட்லேயே நடக்கும்போது எங்களுக்கு அது என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் அதுக்கு நாங்கள் இதெல்லாம் ஒரு ஏனோ தன்னொரு விஷயம்லாம் எடுக்க மாட்டோம். சாமி கும்பிட்டு ஒரு நல்ல வழிபாடு நடத்தி நிறையா இந்த விஷயத்துக்கு நிறையா கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இதெல்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை. டோன்ட் டேக் எவ்ரிதிங் ஃபார் கிராண்டட்.